மதுரை மாட்டுத்தாவணி சிக்னல் அருகே மாவட்ட ஆட்சியரின் கார் மீது ரவுடி வரிச்சியூர் செல்வத்தின் மகன் நலன்குமார் வந்த கார் பின்பக்கமாக மோதியதை அடுத்து ஓட்டுநருக்கும் ரவுடி மகனுக்கும் இடையே வாக்குவாதம் செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாலமுருகன். வணக்கம் பாலமுருகன், விவரம். முக்கியமாக மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதா மதுரை மாவட்டத்தில் பொங்கல் பரிசு தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி மற்றும் மேலூரில் பொதுமக்களை சந்தித்து கஞ்சன் விவகாரம் குறித்து எடுத்துரைக்கும் நிகழ்ச்சிகளில் பங்கேற்றுவிட்டு மதுரை மாட்டுத்தாவணி பகுதியில் காரில் வந்தபோது மாட்டுத்தாவணி சிக்னல் அருகில் திரும்பும்போது பின்னால் காரில் வந்த பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்தின் மகன் நலன்குமார் மோதியுள்ளார். இதனை அடுத்து மதுரை மாவட்ட ஆட்சியரின் கார் ஓட்டுநருக்கும் பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்தின் மகனான நலன்குமாருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்ட ஆட்சியர் சங்கீதாவின் கார் ஓட்டுநர் மதுரை தல்லாகுளம் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் அதிவேகமாகவும் அஜாக்கிரதையாகவும் காரை ஓட்டி விபத்தை ஏற்படுத்தியதாக தல்லாகுளம் காவல்துறையினர் பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வத்தின் மகன் நலன்குமாரை தல்லாகுளம் காவல்துறையினருக்கு அழைத்து விசாரணை மேற்கொண்டார்கள். விசாரணையில் விபத்து ஏற்பட்டது உறுதிப்படுத்தியதை அடுத்து அவர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. விவரங்களுக்கு நன்றி பாலமுருகன்.